ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சார் டுடே டாஸ்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு நோட்டீஸ் போர்டில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் சேனல்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை பாருங்கள், பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் டாஸ்க்கு பண்ணும்போது கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்களோட டாஸ்க்கு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, சார் வந்து க்ரோம் பேஜுக்குள்ளே வர சொல்லியிருக்காங்க. க்ரோம் பேஜில் எப்பொழுதுமே நம்ம வந்து இங்கே சர்ச் பார் இருக்குல்ல, இந்த சர்ச் பாரில் நம்ம வந்து அமேசான் டைப் பண்ணுவோம். நான் உங்களுக்காக டைப் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலயே நம்மளுக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குது. ஓகேங்களா? இதனால் நம்ம சர்ச் பண்ணலாம். Amazon.in அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டைப் பண்ணி போடுங்க. .in கொடுத்தீங்கன்னா உள்ளார வரும். ஓகேங்களா? ரெக்கார்டிங்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். நம்ம எந்த ப்ராடக்ட் வேணால் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சூஸ் பண்ண ப்ராடக்ட் இங்கே நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் கிட்ஸ் அண்ட் டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறேன். இதில் நான் பர்டிகுலராக 5 to 7 years அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? போட்டுட்டு இங்கே வாட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன தேவையோ அதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வாட்சஸ் போட்டிருக்கேன். வாட்சஸில் பாருங்கள், நிறையா வெரைட்டிஸ் வந்து காட்டுவாங்க. ஓகேங்களா? இதை நம்ம பர்டிகுலராக என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதோட நேம் கரெக்டாக தெரியணும், ப்ளஸ் இமேஜும் ஃபுல் வியூவாக தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து இங்கே தெரியுது பாருங்கள், எனக்கு வந்து ஓகே கரெக்டாக இந்த மாதிரி இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணணும். அதுக்காக நான் இதை என்ன பண்ணுறேன், இங்கே மேலே உள்ள டாபிக் ஹெட்டிங் இருக்குல்ல, இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை காப்பி பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக காப்பி பண்ணிக்கிறேன். இதை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு போகணும். என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கான் வந்து டச் பண்ணிங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள், இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், போஸ்ட் போடலாம். இங்கே போஸ்ட்னு இருக்குது பாருங்கள், இதை டச் பண்ணுங்கள். இப்படி தான் வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது வாட்சோட நேமு. இதை எனக்கு தேவையில்லை, அதனால் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இது அதோட நேம் இருந்துச்சுல, அதை மட்டும் இதை வச்சுக்கிறேன். வச்சுட்டு நெக்ஸ்ட் லைனில் நான் கொஞ்சம் டைப் பண்ணுறேன். நான் இங்கே வந்து டைப் பண்ணியிருக்கேன். திஸ் வாட்ச் இஸ் லுக்கிங் டூ குட் அண்ட் அட்ராக்டிவ் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். சாரி, அட்ராக்டிவ் டூ கிட்ஸ். டூ கிட்ஸ்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல உங்களோடதை வந்து இங்கே பாருங்கள், அப்படியே இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட அந்த ஸ்க்ரீன்ஷாட் நம்ம இப்போ அப்லோட் பண்ணணும். என்னோடய கேலரிக்குள்ளே போயிட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது இந்த இருக்குது பாருங்கள், வாட்ச்சு ஃபஸ்ட்டு. இதுதான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன், அமேசானில் எடுத்தது இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இதை இருக்குது. இதை அப்படியே நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட்டு ஒன்றும் பண்ண தேவையில்லை. இங்கே போஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல போஸ்ட்டுன்னு இருந்தீங்கன்னா நம்மளோட போஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ போஸ்ட் ஆயிடுச்சு. நான் வந்து ஆல்ரெடி என்னோடய போஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து போஸ்ட் போட்டது எனக்கு வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு ஒன்று போட்டேன், அதுவும் பாருங்கள் போஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நான் போஸ்ட் பண்ணதை என்ன பண்ணணும், ஜஸ்ட் இங்கே ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல காப்பி லிங்க்குன்னு இருக்குது பாருங்களேன். இந்த காப்பி லிங்க்கை டச் பண்ணுங்கள். காப்பி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ லாகின் பேஜுக்குள்ளே போகலாம். நோட்டீஸ் போர்டுக்குள்ளே வாங்க. இப்போ நான் என்னோடய பேஜ் லாகின் பண்ணிட்டேன். இப்போ டுடே டாஸ்க்கு போங்க. டுடே டாஸ்கில் சார் வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே எப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஓகேங்களா. இப்போ நம்ம URL வந்து காப்பி பண்ணியிருக்கோம். என்னோட நேம் ஸ்டாஃப் ஐடி இருக்குது. இங்கே டைட்டிலுங்கிற இடத்துல இப்போ இன்றைக்கி வந்து என்ன கொடுக்கணும்னா ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். சூஸ் டைப்புங்கிற இடத்துலையுமே ஃபேஸ்புக் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணும்போது கவனமாக இருங்க. போன தடவை வெப்சைட்டில் பண்ணாலும் பண்ணணும். இப்போ நம்ம ஒர்க் வந்து ஃபேஸ்புக்கில் தான். கரெக்டாக ஃபேஸ்புக்குங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. இங்கே URL இருக்குது. நம்ம காப்பி பண்ண URL-ஐ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அந்த ஃபேஸ்புக்கில் காப்பி பண்ண URL தான் இருக்குங்கிறது. ஏன்னா www.facebook.com சொல்லிட்டு இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கு. அங்கேருந்து நம்ம காப்பி பண்ணது தான். இங்கே பாருங்கள், நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த இது சூஸ் பண்ணதுக்கு நம்ம அந்த URL வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிப்பான்னு பார்க்குறதுக்கு இங்கே இருக்குது பாருங்கள், www.facebook.com சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் காப்பி பண்ண லிங்க் தான் இருக்குது. இப்போ வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உங்கள் டாஸ்க் வந்து 3 days ஒன்ஸ் தான் சப்மிட் பண்ண முடியும் இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி நேற்றே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வீடியோ போடுறதுக்காக தான் எடுத்தேன். ஓகேங்களா. இப்போ சப்மிட் கொடுத்தா ஆல்ரெடி சப்மிட்டட்னு வரும். இங்கே பார்த்தீங்களா, யூ கேன் ஒன்லி சப்மிட் திஸ் டாஸ்க் ஒன்ஸ் எவ்ரி 3 days தான் வர முடியும். ஓகேங்களா. அப்படி தான் நம்ம வந்து 3 days ஒன்ஸ் தான் இந்த டாஸ்க்கை பண்ண முடியும். இப்போ என்னோடய வேலெட்டில் பாருங்கள் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும். டேஷ்போர்டில் பாருங்கள் 10 rupees வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இன்றைக்கான அமௌண்ட் ஏன்னா நான் வந்து நேற்றே செஞ்சுட்டேன். உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகாது. ஓகேங்களா. அதாவது நீங்கள் ஆல்ரெடி செஞ்சனால இன்றைக்கி ஆட் ஆகாது. நான் வந்து நேற்றே வந்து செஞ்சுட்டேன். அதனால் இப்போ 10 rupees வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்படி தான் நம்மளோட டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட நோட்டீஸ் போர்டை ஒன்ஸ் பாருங்கள். அஃபிஷியல் யூடியூப் சேனலில் வீடியோஸ் கிளியராக போட்டிருக்காங்க. மீடியா அஃபிஷியல் நிறைய பேர் கிளியர் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். பாய் பாய்.